ஒருத்தவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு செம்மையாக சேல்ஸ் போகும், கஸ்டமர்ஸ்லாம் க்யூவில் நிற்பாங்க, பணம் கொட்டுன்னு கொட்டுங்க. இதை பார்த்து நாம் என்ன நினைப்போம், அவரை மாதிரி பிஸ்னஸ் பண்ணி பணத்தை அள்ளிலான்னு நினச்சி நாம் அதே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் முடிவு என்னன்னா 3 மாசத்துல துண்டை காணோம் துணி காணோம் சொல்லிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் காப்பி பண்ணுறது என்றைக்குமே செட்டே ஆகாதுங்க. ஒருத்தர் ஒரு தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லவே இல்லைங்க. அதுக்கு பின்னாடி பல வருட உழைப்பு, 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி தான் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் போது நீங்கள் அதை காப்பி பண்ணி அப்படியே ஜெயிச்சுக்கலான்னு கனவு காணி பிஸ்னஸ் தொடங்கினா கண்டிப்பாக அது தோல்வியில் தாங்க முடியுங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, உங்களுக்கு எந்த பிஸ்னஸில் ஐடியாஸ் இருக்குது, எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், எதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எதில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ண செட் ஆகும், இது மாதிரி பல விஷயங்கள் ஆராய்ஞ்சு நீங்கள் செஞ்சால் மட்டும்தாங்க அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற முடியும். ஒருத்தவங்க செய்கிற பிஸ்னஸையே நீங்கள் காப்பி பண்ணி செய்யலாம்னு நினச்சா நிச்சயமாக அது நமக்கு ஒரு பெரிய அடி கொடுத்துருங்க. நன்றி.